இன்னைக்கு டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று ஒரு ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருமே தெரியும். அப்போது சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இன்னும் அந்த அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம ரீச் ஆகும். பெண் உரிமைன்னு நம்ம பேசுகிறோம், சம உரிமைன்னு பேசுகிறோம். சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா சம உரிமையோட அளவுக்கு தான் அவங்க வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத முழுசாக அது கிடைச்ச மாதிரி தெரியும். ஸோ இப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அந்த அட்வைஸை விட நம்ம செல்ஃப் அட்வைஸ்னு ஒன்று இருக்குது. நமக்கான வரமுறை, நமக்கான போக்குறை, நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு, இந்த கட்டுப்பாடுகளை வந்து நம்ம உள்ள வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். தப்பான ஆள் கூட இருக்கும் போது ஏன் அரசியல்வாதி சேர்க்கிறீங்க? தப்பான ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எல்லா பெண்ணுமே அபியூஸ் பண்றாரு. ஆனா வந்து நீங்க வந்து கண்டிப்பா அரசியல்வாதியை சேர்க்க. அதாவது கர்நாடகா சமீபத்தில் போன வருஷம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு இளம் எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி அவர் வந்து தெரியும் தேவகோடா ஒரு ரிலேட்டிவ் பேரன் அவர் வந்து அரெஸ்ட் ஆனாரு. அதில் வழியான வீடியோக்கள் நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருப்போம், எவ்வளோ பேரை வந்து அந்த வீடியோஸ் காமிச்சு அதை மிரட்டி இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்ணுறாங்க கிடையாது. எல்லா சொசைட்டிலையும் ஆளுங்க எல்லா செக்மெண்ட்லையும் இங்கே இருக்காங்க. எவ்வளோ நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள் சில பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் அந்த நாடை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணேன். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே வந்து பெண் ஆட்டோ ஓட்டுறது அவங்க சொல்லிட்டு போகிறது. நாங்கள் ஆட்டோ ஓட்டும் போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸாக நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அத்துமீறல் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? நாங்கள் இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் எங்களுடைய ஒரு பாதுகாப்பையும் நாங்கள் இருக்கோம். ஸோ அது இருக்கத்தில் செய்யணும். அதை இன்னும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியட்டும். அதுதான் சொன்னேன், பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக வளர்க்கணும் முக்கியத்தை சொல்லும்போது எதில் உட்காந்து பார்க்கறது பெண்கள் மாத்திரம் பார்க்க போகிறாங்க, ஆண்களும் பார்க்க போகிறாங்க. அந்த ஆண்களுக்கும் குழந்தைங்க இல்லை சொல்லணும் கிடையாது. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம. ஆனால் வந்து யாருக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ஒரு அதுதான் நான் சொன்னேன். இந்த படம் பார்த்துட்டு வந்தால் காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட்டு கிரியேட் ஆகும். அந்த கில்ட்டு தான் சக்ஸஸ் ரேட்டு. ஐயோ நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன தாட் கிரியேட் ஆகும். பெண்கள் இவ்வளோ பாதுகாப்பு சொல்றீங்க, 4 பெண்கள் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து ரசிகா வரவேல அவங்க ஒரு வருஷம் கேட்கும்போது பர்சனலான விஷயம் என்னால் வர முடியாது சொல்லியிருக்காங்க. அவங்க பர்சனல் சொல்லும்போது நான் எப்படி இல்லை என்னன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் வந்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்லேயே வரவே இல்லை. அவங்க நம்ம இப்போ கூட இன்னைக்கு கூட கூப்பிட்டேன், அவங்க வரல. பாலா கூட ஒரு வாரம் முன்னாடி இன்னைக்கு இருந்தாரு வாங்க. சாந்தினி வேற ஒரு படம் ஷூட்டில் இருந்து பாதியில் வந்து இவங்க சாட்சியும் அதே மாதிரி இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. அது பர்சனல் சொல்லும்போது நம்ம அதை ஒருத்தரை நம்ம அது ஒரு அநாகரிகமாக இருக்கும். பட் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்கள் 4 ஹீரோயின்ஸும். அதில் அதே மாதிரி ரச்சிதாவை பற்றி குறிப்பாக சொல்லணும். இந்த கேரக்டர் சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப குடும்பப்பாங்கான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டரில் இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உருவாக்கி எங்களுக்கு வந்து செட்டில் எந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது, ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. இந்த படத்தில் தான் முதல்ல அவங்க சொந்த ஊரில் கட்டிச்சு. அதனால் எங்களுக்கு எந்த விதமான டாக்டர்லாம் சண்டைக்கு வந்துருவாங்கன்னா அவங்க ஆர்டிஸ்ட்களில் இருக்காங்க, பிசியோதெரபிஸ்ட். நீங்கள் காவல்துறை எடுத்தால் நம்ம 10 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 படத்தில் வந்து காவல்துறை அதனால் காவல்துறை மட்டும் நம்ம மேலே வக்கீலை காட்டுறோம், ஜட்ஜை காட்டுறோம், யாரை காட்டுறோம், பள்ளி தாளாளர். அதனால் அப்படி கிடையாது, இது ஒரு கேரக்டர் தான். அதனால் அது மாதிரி கோவப்பட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் காசி மாதிரி இருந்தால் மட்டும்தான் கோவப்படும். ஏன் கேட்குறேன்னா பிசியோதெரபிஸ்ட் ஃபார்மசி பிரிஸ்கிரிப்ஷன் எழுத மாட்டாங்க. அப்படியா? எழுதுவாங்க. அதாவது நீங்கள் காட்டு மசில் ரிலாக்ஸிங் மெடிசன்ஸ் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. அதனால தான் நானும் ஆமாம் உரசாமல் ஃபயர் ஆகும். அதான் உரசி இருக்கு. உரசருக்கு 2 தானே காரணம். யார் 2 காரணம்? ஆணுங்க காரணம், பெண்ணுங்க. அதுதான் சொல்றாங்க அவங்களே. நாங்க தெரியாம பண்ண ஒரு தெரியாம சொல்ல முடியாது. அது ஒன்றும் நினைக்க அப்படி கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா ஒருத்தர் மேல ஒரு அன்பு காட்டும் போது தன்னை அறியாம வேற ஒரு கேரக்டர்ஸ் தான். யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது
காசியை நம்பும் போது என்ன நினைக்கிறாங்க, தனக்கான ஒரு சார் வெளிச்சமா சார் அதுல வந்தாங்க. அன்பு காட்டுற மாதிரி கிடையாது சார். இல்ல ஒரு அன்பு நிமிஷம், காட்டுற மாதிரி அது எப்படி இல்லைன்னு இல்ல, நினைக்கிறீங்க? நீங்க- ஒரு நிமிஷம், நீங்க பார்த்து- நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க தான் scene எடுத்து- இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காதல் உண்மையிருக்கு. தன் முதல்ல வந்து ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளோ அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருக்காரு. அவர் மேல ஒரு காதல் தான் அவருக்கு ஏற்படுது. எப்படி அது வந்து கோஆப்ரேட் செஞ்சாங்கன்றது அவங்களோட ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த பெயின் வந்து கை தூக்கும் போதே நம்மளே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டோம். கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். நீங்க இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க சட்டத்தினுடைய ஒரே ஒரு ரேப் கேசஸ் எதுவுமே அது கேட்கல. ரேப் கேசஸ் இல்லையா, ரேப் கேசஸ் எதுவுமே சக்சஸ் ஆகுது. ரேப் அண்ட் மர்டர் தான் சக்சஸ் ஆகிடும். அதனால தான் இது வந்து ரேப் அதிகமாக இருக்குன்னு நான் கரெக்டு. சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் இல்லைன்னு நான் யாரும் சொல்லுவேன். பாருங்க, எந்த பெண்ணும் கோர்ட்டு நிற்க மாட்டாங்க. ஏன்னா ரேப் பண்றதை விட பலி அதிகமாக இருக்கு கோர்ட்டுக்கு போகணும். கரெக்டாக தான் போகிறது இல்லை. அதனாலதான் நிறைய பேர் ஒதுங்கி இருக்காங்க. இதுல இருந்து அவங்க வந்து வெளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதுல இருந்து வெளில வந்தா போதும்ன்ற ஒரு சுச்சுவேஷனு. அதை காசி எவ்வளவு டாமினேட் பண்றான், எப்படி ஒரு டேக் ஆஃப் பண்ணிக்கிறான், அதை வந்து அது அத்துமீறல் எவ்வளவு தூரம் போகுதுன்றதை வெளிப்படுத்துறது. இல்லை சார், நடிகரே இருக்குங்க. இந்த டேரக்டர் டார்ச்சர் பண்ணாரு, இவரு கேரவங்களை டார்ச்சர்